ஓம் யதாக்னேர்தாஹிகா சக்திः ராமகிருஷ்ணே ஸ்திதாஹியா சர்வவித்யா ஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான தினம். எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிப்போம். இந்த அருமையான தினம் நமக்கு புரியுது. அந்த அருமையான தினத்தில் நம்ம இருக்கோங்கிறது புரியணும். சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எடுத்தோன்னா குட் மார்னிங் அப்படின்னு. என்ன அர்த்தம் இருக்குன்னு நமக்கு தெரியுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன குட் மார்னிங் அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிச்சது. அங்கே எல்லாம் அப்படியே பனி பொழிந்துகிட்ருக்கும், ஒரே இருட்டாக இருக்கும், தும்பிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். என்றைக்கு கொஞ்சம் சூரியன் வந்ததோ உடனே என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி குட் மார்னிங் நல்லா இருக்குது அப்படின்னு. நம்ம ஊரில் சூரியனுக்கு பஞ்சமே கிடையாது, உள்ள கொளுத்து. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உச்சம். சித்திரகுப்தன் சூரியனுடைய புத்திரன். சித்ரா பௌர்ணமி அப்படின்னா அவருடைய பிறந்த தினம். அதனால் இன்றைக்கி குட் மார்னிங் அப்படின்னா இட் இஸ் நாட் விஷ், இட்ஸ் அ ப்ராஜெக்ட். யூ ஹாவ் டு மேக் திஸ் மார்னிங் குட். காலையில் 5 மணிக்கு எழுந்து சூரியனை பார்த்துட்டு சூரியனுக்கு குட் மார்னிங் சொல்லணும். நம்ம என்ன சொல்கிறோம், மேகத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்கோம் நல்லா அங்கே. அந்த மாதிரி எல்லாமே குட் மார்னிங் தான். நம்ம என்ன செய்யணும் இந்த நாளில்? உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம். முதலில் தொழிலாளர்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் சாமி சொன்னார். கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க 2 பேருமே. ஜிவி சார் ரொம்ப சுருக்கமாக நச்சுன்னு சொல்லி முடித்தார். உழைப்பாளர் தினம் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். நரசிம்ம ஜெயந்தி இன்றைக்கி தான், புத்த பூர்ணிமா இன்றைக்கி தான், சித்ரா பௌர்ணமி எல்லாமே இன்றைக்கி தான். என்னுடைய சந்தோஷமான நாளும் இன்றைக்கி தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இல்லையா? அது மாதிரி அதில் உழைப்பாளர் தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உழைப்பாளர் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே போய் பாருங்கள், கலர் கலராக கொடி கட்டிக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு எல்லாம் அப்படியே உழைப்பாளர் தினம் அப்படின்னா அது ஒரு வகையாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினார், அருமையான விதத்தில் கொண்டாடினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம துப்புரவு பணியாளர்கள் சொல்கிறோம். தோட்டின்னு சொன்னால் அபராதம் உண்டு. இப்போ தோட்டின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிறது இப்போது அந்த வார்த்தை தான் கவர்மெண்ட் சொல்லுது. இப்படி தான் சொல்லணும், அவங்கள வேறு மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, சொன்னால் மட்டும் போருமா? ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு மாற்றினா மட்டும் போருமா? இல்லைங்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவர் எப்படி அந்த துப்புரவு பணியாளர்களை மதித்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, மழை ஜலமெல்லாம் அள்ளுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி பாதை இருக்கும். வீடு இப்படி இருக்கும், அந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும். அங்கே பசு அப்படி தான் போகும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் அந்த பக்கமாக தான் அள்ளிட்டு போவாங்க. அள்ளிட்டு போகிறது அப்படின்னா இப்போ மாதிரி இது கிடையாது, டேங்க்கு அது இது ஒன்றும் கிடையாது. கூடையில் தூக்கிட்டு போவாங்களாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ நமக்கு இப்படி பண்ணுறோம் நம்ம. ஆனால் அந்த காலத்தில் அதையும் அள்ளி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். அவங்க அடிமையாக இருந்தாங்க, அது வேறு, அடிமையாக வச்சுருந்தோம், அது வேறு விஷயம். ஆனாலும் இன்னொருத்தனுடைய மலத்தை அள்ளிவிட்டு செல்வதற்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும், எவ்வளோ பெரிய விசாலமான மனசு இருக்கணும். பாராட்டுற குணமாவது நமக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படிப்பட்ட மக்கள் அந்த காலகட்டம் அப்படி இருந்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் கொல்கத்தாவுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது நிறைய பக்தர்களோட அப்படியே போகிறார். ஒரு 10-15 பக்தர்கள் எல்லாருமே சுவாமி விவேகானந்தர் சொல்வார் இல்லையா, கோவிலில் மட்டுமே சிவபெருமானை தரிசிப்பவர்கள். அவர் சொல்கிறார், ராமேஸ்வரம் சொற்பொழிவில் சொல்கிறார், எவன் கோவிலில் மட்டுமே சிவபெருமானை தரிசிக்கிறானோ அவனுடைய பூஜை என்பது ஆரம்ப நிலை பூஜை. வெளியில் இருக்கக்கூடிய மக்களிடம், ஒவ்வொருத்தரிடம் கொஞ்ச நேரத்துக்காவது அவனுடைய குறைகளை எதுவுமே காணாமல் அவனுக்கு சேவை செய்து, அந்த சேவை வகையில் பூஜை நடக்குது, அதை செய்கிறானோ அந்த பூஜையில் தான் சிவபெருமான் சந்தோஷப்படுவார். கற்பூர ஆரத்தி காட்டினது சிவபெருமானுக்கு ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ். அது செகண்ட் இன்னிங்ஸ் என்ன? மக்கள் சேவையாக இருக்கணும். சிவபெருமானே உயிர்களாக வந்திருக்கிறார் அப்படின்னு. சில பாக்கியவான்கள் இதை நல்ல விதமாக வழிபட்டு அங்கே போகிறவங்க உண்டு, அங்கே நல்ல விதமாக வழிபட்டு இங்கே வர்றவங்களும் உண்டு.
அதாவது ஈஸ்வரனையும் ஜெகத்தையும் மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது சுவாமி விவேகானந்தருடைய முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் ஸ்ரீராமகிருஷ்ண பக்கத்திலே வர்றாங்க. கல்கத்தா தெருவில் அப்படியே போயிட்டுருக்கார். எல்லாருமே தன்னுடைய பக்தி மேலே ரொம்ப அவங்களுக்கு பெருமிதம். எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்பா நாம சங்கீர்த்தனம் பண்ணால் எப்படி இருக்குப்பா அப்படின்னு அப்படியே என்ன மெய்யெல்லாம் உருக அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படியே ஆனந்த பரவசத்தில் அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே தெருவில் போயிட்டுருக்கார். 4 பேர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆன்மீக விஷயமா இருக்குது அது. சட்டுன்னு அங்கே ஒரு அம்மா வர்றா. அந்த அம்மா யார்? ஒரு துப்புரவு தொழிலாளி வர்றாங்க. எப்படி வர்றாங்க? கூடையில் தலையில் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். தூரத்துலேருந்து வரும்போதே துர்நாற்றம் அடிக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் வர்றாரு அப்படியே அந்த பக்கம் வேகமாக போயிடலான்னு அப்படியே அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளார இந்த 4 ஒருத்தர் கண்ட மாதிரி திட்டுறார் அந்த பொண்ணை. ஏன் நீ நீ இப்படிலாம் இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, நாங்கள்லாம் வரும்போ நீ வரலாமா, இவ்வளோ பெரிய மகான் இவர் வரும்போது நீ வரலாமா அப்படின்னு சொல்லி ஏக வசனத்தில் பேசி திட்டி தீர்த்து இப்போ நான் அந்த அம்மா அப்படியே அழுதுட்டு நிற்கிறா. இது நடக்கிற விஷயந்தான். அந்த இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன செய்கிறாருன்னா அப்படியே ஒரு கணம் அப்படியே பார்க்குறார். இப்படியெல்லாம் திட்டக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் உபதேசமே கொடுக்கல. அப்படியே நிற்கிறார், அப்படியே பார்க்குறார். அப்படியே பார்த்துட்டு நேராக அங்கே போகிறார். போயிட்டு அந்த அம்மா இவர் வேறு அடிக்க போகிற போல இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே கூட வச்சுட்டு ஒன்றும் புரியல அந்த அம்மாவுக்கு. நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ விட்டதெல்லாம் நான் அள்ளிகிட்டு இருக்கேன், என்ன நீ பாராட்டணும், அதை விட்டுட்டு இப்படி பண்ணுறிய அப்படின்னு இருக்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணன் நேராக அங்கே போகிறார். அங்கே போயிட்டு அந்த அம்மா அப்படியே நிற்கிறா. கூட வச்சுட்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். யார்? மலக்கூடை தலையில் அப்படி வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ணன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு, தேவி பராசக்தி பவதாரிணி ஜெகத்தாத்ரி, ஒன்றால் தாம்மா இந்த மாதிரி மலங்களை சுமக்க முடியும். மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய மலங்களை மட்டுமல்லாமல் இந்த வகையிலும் மலங்களை நீ சுமக்கிறாயே தாயே, நீ தான் ஜெகஜனனி அப்படின்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாராம். ராமகிருஷ்ண மிஷன் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. மே 1ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அப்போது உழைப்பாளர்களை முதலில் மதித்தவர், உழைப்பாளர்களே மதித்தவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் ஒரு மாலை போட்டு இந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சமயத்தில் அவர்களை கௌரவிப்போம், மாலை போடுவோம், அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுப்போம், துணிமணிகள்லாம் கொடுப்போம், கௌரவப்படுத்துவோம், ஃபோட்டோ எடுத்துக்குவோம், அவ்வளோதான் பண்ணுவோம். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன செய்கிறார், நீ வெறும் இந்த மாதிரி கிடையாதுமா, வெறும் தொழிலாளி மட்டும் கிடையாது, தேவியே நீ தான் அப்படின்னு அந்த தொழிலையே அப்படி மேலே கொண்டு போய் வசத்தி வைக்கிறார். இதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிறது எப்போவுமே ஆன்மீக பின்புலத்தில் இருக்கக்கூடிய சிவனாக இருந்து சிவபெருமானை வழிபடுவது, அந்த மாதிரிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்படி இருக்குது. சரி, சேவை மட்டும் செஞ்சால் நம்முடைய மனசு அங்கிட்டும் இங்கிட்டும் போகுமே, நம்ம எப்போவுமே தியானத்தில் ஜபத்தில் இருக்கணும். ஆனால் இங்கே வந்தோடனே சேவைன்னா இது செய் அது செய் அப்படிங்கிறாங்க. நீ காலையில் கூட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த கார்பெட்லாம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அப்படியே சுருக்கமாக இருக்கும். ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், நீ என்ன தெரியுமா செய்யணும், இங்கே பக்தர்கள்லாம் வந்த உடனேயே உட்காருவாங்க, போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. நீ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குப்பையெல்லாம் எடுக்கணும், சுருக்கத்தை சரி செய்யணும். அப்படி ஒழுங்காக நீ செஞ்சேன்னா உன் உடம்புல ஒரு சுருக்கமும் வராது, கடைசி வரைக்கும் நிம்மதியாக 80 வயசுலேயும் ஜம்முன்னு உட்காந்துருக்கான். இல்லைன்னா 60லேயே சுருக்கம் வந்துடும், 30லேயே மூட்டு வலி வந்துடும். அதனால் சேவை செய்தால் தெய்வத்தை தெளிவோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். மகேந்திரநாத் குப்தர் அமுதமொழிகளை தொகுத்தவர். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூடவே இருந்தவர். ஆனால் என்ன பண்ணுறார், கொஞ்சம் விளக்கின் அடியில் கொஞ்சம் இருள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது யோகானந்தருக்கு இருந்த அதே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங், அது விரிய வேண்டி இருந்தது. அதே மாதிரி இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, ஜபம் செய், தியானம் செய், பிரார்த்தனை செய், பூஜை செய், இதிலேயே எல்லாம் செய், கடைசியில் பிரசாதம் நல்லா சாப்பிடு. அப்படி இவ்வளோ தான் நமக்கு தெரியும். 5 தான் பூஜை, இதெல்லாம் போட்டு பிரசாதம். ஆனால்
சுவாமி விவேகானந்தர் என்ன செஞ்சார், அதில் ஒரு புது உற்சாகத்தை கொடுத்தார். பூஜையிலையும் ஒரு உற்சாகம் கொடுத்தார், பூஜையிலையும் ஒரு உயர் பரிமாணத்தை கொடுத்தார், ஹையர் டைமென்ஷனை கொடுத்தார். அதன்படி வாழ்ந்தவர் கங்கலில் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, நரநாராயண சேவை அப்படின்னு. அந்த என்ன செய்வாங்க, நிறைய பெட்டு இருக்கும், எல்லோரும் படுத்திருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600-700 பெட்ஸ் இருக்கும் அங்கே ஆஸ்பத்திரியில். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி தான் நினைக்கிறேன், ஒவ்வொரு பெட்டாக போய் சுவாமி, தலைவர் சுவாமி கூடவே ஒரு 30 சுவாமி போவாங்க, ஒவ்வொரு பெட்டும் ஆன்னு படுத்திருப்பான். அப்போது நரநாராயண சேவை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, சேவை மட்டும் இல்லை, நீ தான் கடவுள் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெட்லேயும் படுத்திருக்கிற ஒரு சுவாமிக்கு அப்படியே தீபார்த்தனை காட்டுவாங்க. தீபார்த்தனை காட்டி, ஊதுபட்டி காட்டி, அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட் எதாக இருந்தாலும் அவனை ஊட்டிட்டு வருவாங்க சுவாமிகள் எல்லாரும். இன்றைக்கி நடக்குது அது. இப்படி இருக்கிற ஒரு மடம். இந்த மடத்தில் எப்படி தொடங்குனாங்க அப்படின்னா, தொடங்குறதுக்கு நல்ல அருமையான 2 சுவாமி கல்யாணானந்தர் அப்புறம் சுவாமி நிச்சயானந்தர், 2 பேருமே சுவாமியோட சேனாதிபதிகள். அப்படின்னா என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த சொக்க தங்கத்தை அதை உருக்கி மக்களுக்கு ஆபரணமாக அணிவிப்பவர்கள். அப்படிப்பட்ட அந்த சுவாமி நிச்சயானந்தர் அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமிஜி சொல்லியிருக்கார் அவருக்கு, சேவை செய்யுப்பா அப்படின்னு. நான் பார்த்தேன், மலை மேலே இமயமலையில் பல பகுதிகளில் கங்கல்லாம் அந்த பக்கம் நிறைய குகைகள் இருக்கும், குன்றுகள் இருக்கும், அங்கெல்லாம் போய் பாரு, நிறைய துறவிகள் சரியாக ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது இல்லை, அப்படியே படுத்திருப்பாங்க, ஒரு வாரம் படுத்திருப்பாங்க. அந்த என்ன ஜுரம் வந்ததோ அது தானாக போகிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுது, ஆரோக்கியம் போயிடுது, ஆயுள் போயிடுது. அதுக்கப்புறம் இறைவன் மேலே ஒரு உற்சாகமான ஒரு ஈடுபாடு வராமலே போயிடுது. நீ என்ன செய்யணும், உன்னால் முடிஞ்ச அவங்களுக்கு மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு. மருத்துவம் மட்டும் இல்லை, ஆரோக்கிய சேவை செய்யணும். மருந்து கொடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லை, அவனுக்காக பிரார்த்தனை செய்யணும், அவன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு செய்யணும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். இது என்ன பண்ணார், காலையில் 3 மணிக்கு எழுந்துட்டு ஒரு டப்பா ஒன்று தூக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு நேரம் போவாராம். குகையாக போய் சாதுக்கள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து மருந்து கொடுப்பாராம். இப்படி இருக்கும்போது காலையில் வர்றார், 3 மணிக்கு எழுந்திருக்கிறார், அப்படியே முடிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறார். எல்லாம் ஒரு ஹோமியோபதி டப்பா ஒன்று இருக்குது, இவ்வளோ பெரிய டப்பா, அப்புறம் தண்ணி இருக்கும், 2 எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். மகேந்திரநாத் குப்தர், மாஸ்டர் மகாசாயர் அப்படின்னு ரொம்ப அருமையான மனிதர், மாமனிதர், நல்ல பக்தர். ஆனாலும் ஒரு சிறிய ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு பாடம் அவருக்கும் தேவைப்பட்டது. அவர் என்ன பண்ணுறாரு, தினமும் பார்க்கிறார், இந்த துறையை வர்றாரு, நேரம் கழித்து 11 மணிக்கு தூங்குறாரு, 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறார். இவருக்கு என்ன, ஜபம் செய்யலை, தியானம் செய்யலை, பூஜை செய்யலை, துறவியானது இதுக்கு தானப்பா, இது எந்த சோசியல் ஒர்க்கர் அந்த மாதிரி இருக்கே நீ அப்படின்னு MSW படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஊராக போய் இதை எடுத்துகிட்டு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட்டிட்ட அந்த பணம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீ இருக்கியே அப்படின்னு ஒரு லேசாக அவருக்கு தோணுது. என்ன பண்ணுறாரு, நேரடியாக அவர்கிட்டே போய் சொல்கிறார், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஏன்னா சொல்கிறவர் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அணுக்கள் தொண்டர். ஒரு நாள் சொல்கிறார், மறுநாளும் அதே மாதிரி அவரோட ரொட்டீனே அவர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கார். எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாரு, 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு திரும்பி வர்றாரு, நைட்டு 11 மணிக்கு, காலையில் இல்லை அது சொல்லணும், நைட்டு 11 மணிக்கு. அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கார். மறுநாளும் சொல்கிறாரு இதே தான், கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறாரு. அவரும் சரி செய்கிறேன் அப்படின்னு. 3ஆம் நாளும் பார்க்குறாரு, அவர் அதே மாதிரி போயிடுறார். இன்றைக்கி எப்படியும் விட்ட சொல்லிடணும், ஏன்னா தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடவுளுக்கு மட்டும் இல்லை பக்தர்களுக்கும் சமயத்தில் வந்துடும், எப்படி ஒன்று திருத்தியே தீர்வு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தவொடனே சரி பார்க்கலாம், நல்ல அருமையான தம்பி, ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் வேண்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். என்ன செய்கிறாரு, இன்றைக்கி வந்தோடனே சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறார். பார்த்தா அப்படியே பார்க்குறார், இன்றைக்கி எங்கே அவரை பார்க்கலாம், சரி எங்கே தூங்கிட்டு இருக்கார். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். கங்கல் ஆசிரமத்தில் காடு மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். அப்படியே போகிறார், ஒரே புழுக்கமாக இருக்குது. சரி அப்படின்ட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே இங்கே போகிறார் அங்கே போகிறார், அப்படியே போகிறார். கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறார், கொஞ்சம் நேரம் அப்படியே உலாவுறார். நைட்டு 12 மணிக்கு. ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் அவருக்கு சொல்லியிருக்காரு, இரவு என்பது தூங்குவதற்கல்ல, இரவு என்பது தூங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதை விழிப்புற செய்வதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது என்ன செய்வார், கடைசி வரைக்கும் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். இன்றைக்கி நம்ம பெரிய சுவாமிஜி பிரசிடென்ட் மகாராஜ் நான் நேரில் பார்த்தவன் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 11 வரைக்கும் ஜபம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார், எல்லாம் முடிச்சுட்டு காலையில் 4:30 மணிக்கு மங்களாரத்துக்கு இருப்பார். என்னன்னா சரி நமக்கு இப்போ இது பண்ணுறோம், மொபைல் வச்சுருக்கோம், ப்ளக்கு போடுவோம், சொருவோம், எல்லாம் செய்கிறோம். ஏன்? சார்ஜ். இதுக்கு சார்ஜ் போட தெரியுது, நமக்கு வயிற்றுக்கு சார்ஜ் போட தெரியுது. ஆனால் மனசுக்கு சார்ஜ் போட தெரியணும். அதுதான் பிரார்த்தனை, அதுதான் ஜபம், அதுதான் தியானம், அதுதான் நல்ல புத்தகங்களை படிக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்குறது. அதுக்கான வயிற்றுக்கான சார்ஜ் நமக்கு தெரியுது, உயிருக்கான சார்ஜ் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்ப திரும்ப சொல்வார். இதில் இங்கே இந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், இரவு நேரம் அப்படியே போயிட்டு வர்றார். வரும்போது திடீர்னு பார்த்தா இவர் மனசு, அது வரைக்கும் சஞ்சலமாக இருந்த அந்த மனசு டக்குன்னு அமைதி பெறுகிறது. இங்கெல்லாம் அங்கேருந்து வேகமாக வருவாங்க, அந்த மடத்துக்கு வந்தோடனே ஏதோ ஒரு அமைதி கிடைக்கும், மனசு அப்படியே அமைதி ஆகிடும். அரவிந்தர் கோட் பண்ணுறாரு, ஒருத்தர் விமானத்தில் போயிட்டுருக்காராம். போகும்போது அவருக்கு ஏகப்பட்ட குழப்பமாக இருந்ததாம். திடீர்னு பார்த்தா மனசில் ஒரு சாந்தம், ஒரு தெய்வ நம்பிக்கை, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதித்ததான். எண்ணம்னா சாதாரணமாக போகிற எண்ணம் இல்லை, ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு எண்ணம் உதித்ததான். என்னன்னு பார்த்தா ஃப்ளைட்டை போயிட்டு இருந்தவர் சொல்கிறாரு, திடீர்னு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு. அவர் சொன்னார், நம்ம பாகிஸ்தானை கடந்துட்டு இப்போது இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இந்தியா மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாராம். என்னென்ன எப்போ குழப்பம் வந்தது? அங்கிட்டு இருக்கும்போது. எப்போ தீர்வு வந்தது? இங்கே வந்த பிறகு. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது திடீரென்று இவருக்கு ஒரு அமைதி, பேரமைதி கிடைக்கிறது. அவர் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணரே பார்த்தவர் இல்லையா, மகேந்திரநாத் குப்தர். யோசிக்கிறார், எப்படி ஒரு திடீர்னு எனக்கு இப்படி ஒரு அமைதி கிடைச்சது அப்படின்னு. அப்படியே பார்க்குறார். பார்த்தா அங்கே ஒரு புதர் பக்கத்தில் ஒரு துறவி அமைதியாக தியானம் பண்ணிட்டுருக்கார். அருமை, நம்மால் ஒருத்தன் கிடைச்சான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நேராக அங்கே போகிறார். இரவு 12 மணி அங்கே போய் பார்க்குறார். இவ்வளோ அமைதியாக தியானம் பண்ணுறார் அப்படின்னா, தியானத்தில் நல்ல விதமாக இருந்தால் செய்தவனுக்கு மட்டுமல்ல, அவனை சுற்றி இருப்பவனுக்கும் அமைதி கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நேராக அங்கே போகிறார். போனோடனே யார் பின்னாடி பார்த்தா சாமிங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லா சாமிங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி போய் பார்த்தா அது யார்? சுவாமி நிச்சயானந்தர், சுவாமி விவேகானந்தோட சீடர். அவர் சொல்கிறார், அப்படி பார்த்தா இவருக்கு போய் நான் உபதேசம் பண்ணேனே. உபதேசம் பண்ணானே எப்படி? நீ எல்லாம் இதெல்லாம் ஜப தியானம் பண்ணப்போ சேவையெல்லாம் நல்லது தான், ஆனால் நீ இதிலே இருந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுவாமி எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஜபம் தெரியாது, தியானம் தெரியாது, பெரிய இதெல்லாம் புனித நூல்களாக நான் வாசித்ததில்லை. ஆனால் என்னுடைய குருநாதர் எனக்கு எதை சொன்னாரோ அதை நான் செய்து வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை மட்டும் நான் செய்கிறேன் அப்படி சொன்ன உடனேயே, அப்போ முதல் நாள் சொல்லியிருக்கார். பார்த்தா இன்றைக்கி என்ன செய்கிறான்னு பார்த்தா, அவர் பார்த்த உடனேயே தெரியுது. இல்லை, ஸ்ரீராமகிருஷ்ண தியானம் செய்தவர் அவர் பார்த்தவர், சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்ததையும் அவர் பார்த்தவர். அதாவது குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன், இவ்வளவு ஆழ்ந்த தியானம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக பேரமைதியில் அவர் இருக்கார் அப்படின்னு. சேவை செய்தால் தெய்வத்தை தெளிவோம் என்று உன் தினசரி வாழ்க்கையில் காட்டினாய். குருதேவர் மேலே ஒரு பாட்டு இருக்குது. அப்போ இது ஒழுங்காக செய்யும்போது அது இயல்பாக வந்துவிடுகிறது. ஒன்று ஜகத்துக்கான சேவை, இன்னொன்று என்ன, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் ஞாபகம் வச்சுக்கோம், மொபைல் ஃபோனை நல்ல விதமாக யூஸ் பண்ணணும். நல்ல விதமாங்கிற அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, நல்ல விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா சார்ஜ் வேணும். 4 பேர் நம்மளை பாராட்டும்படி அப்படின்னா, 4 பேர்னால் எனக்கு தெரிஞ்ச குப்பன் சுப்பம் மடைய மட்டை இது இல்லை. 4 பேர் அப்படின்னா கடைசியில் என்னை சுமந்து போகும்போது சுமப்பவன் பெருமைப்பட வேண்டும். 4 பேர் பாராட்டுற மாதிரின்னா அந்த 4 பேர் தான். எனக்கு பிடிச்சி இந்த அம்மா பிடிக்கும், எனக்கு அந்த ஐயா பிடிக்கும், அது இல்லை. 4 பேர் பாருன்னா கடைசியில் சுமப்பவன் சிரமம் இல்லாமல் அது ஒரு பாக்கியமாக சுமந்து போகிறான் இல்லையா, அந்த 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது முக்கியமான விஷயம். ஒன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், உயிரை கவனி. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உயிர் தான் ஜகத்தாக மாறி இருக்கிறது, இந்த உலகமாக மாறி இருக்கிறது. இந்த பூஜை செய்து
அந்த பூஜை செய்யவா, அல்லது அந்த பூஜையில் நன்றாக இருந்து உயிர் அப்படின்னா ஈஸ்வரன் நம்முடைய இறை அம்சம், இறைவனுடைய அம்சம்தான் நடம் உயிராக இருக்கிறது. இதை செய்து அங்கு வா அல்லது அதை செய்து இங்கு வா, வர ரெண்டையும் பார்த்துக்கோ. நம்ம ஒரே இடத்துல நின்று விடக்கூடாது. அதுதான் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது. அந்த ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான தினத்தில் நாம் இவ்வளோ பேர் நாம் கூடியிருக்கிறோம். எப்போவுமே கௌரவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நம்ம எல்லாம் என்னது, கிருஷ்ணருடைய படை. கிருஷ்ணருடைய படவை என்ன யார்? பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சத்துக்கு வந்த ஆண்டவர்கள் இல்லை, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி நினச்சிக்குவோம். எண்ணிக்கை 2ஆம் பட்சம், நம்பிக்கை முதல் பட்சம். அது சுவாமி விவேகானந்தரும் அன்னையாரும் குருதேவரும் நமக்கு காட்டி கொடுக்க இந்த விஷயம். இன்னையிலேருந்து நாம் இது ஒரு புதுசாக எடுத்துக்குவோம். இன்று புதிதாய் பிறந்தோம். மகாகவி பாரதியார் சொல்ல, இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ். அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு இருக்கணும். நேற்று வாழ்ந்த வாழ்க்கையை, அதே வாழ்க்கையை நான் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலையிலிருந்து இன்றைக்கி இந்த கணம் சுவாமி யதீஸ்வரானந்தர் சொல்வார், பரமாத்மன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம என்ன சொல்வோம்? விஷ்ணு பகவானாக இருப்பார், இல்லை சிவபெருமானாக இருப்பார், இல்லை அம்பாளாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பரமாத்மன் அப்படின்னா அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்வார். என்னன்னா அவர் சொன்ன ரொம்ப அருமையாக இருக்கும். ப்ரெசன்ட் ஈஸ் பரமாத்மன். இந்த இக்கணம் தான் இறைவன், இக்கணமே இறைவன். அப்படின்னா இந்த கணத்தில் நான் எப்படி இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு நான் சந்தோஷமாக இருக்கேனா, நம்பர் 1. நான் ஆரோக்கியமாக இருக்கேனா, 2வது. கவலை இல்லாமல் இருக்கேனா, நேற்று யாரோ என்னை பேசிட்டாங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேனா, பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கேனா, இன்றைக்கி நான் ஏதாவது சேவை செய்ய முடியுமா, இன்றைக்கி இந்த பிள்ளைன்னு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்ல முடியுமா, இன்றைக்கி நான் இந்த நேரத்தில் என்ன படித்தேன், கிருஷ்ணவேணி பேசினாங்க, ஜிவி சார் பேசினார், சுவாமி அருமையாக பேசினார் அப்படின்னா இதுலேருந்து நான் ஏதாவது எடுத்துக்குவேனா, எடுத்துக்கொண்டு அதை இந்த 2 பேர்கிட்ட சொல்லுவேனா, அதை நான் என்கிட்டே இருக்க 2 பேர் இருக்காங்களே, நல்ல மனசு கெட்ட மனசுன்னு இருக்கு இல்லையா, அந்த நல்ல மனசு கெட்ட மனசுக்கு சொல்லணுமா இல்லையா? அப்போ 2 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? வெளியில் ஆள் இல்லைனாலும் இன்னர் ஆடியன்ஸ் நமக்கு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி அது மனனம். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஏதாவது செய்து இந்த கணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று நேற்றைய அந்த சாப்பாடு தான் வயிறில் இருக்கும், ஆரோக்கியமின்மை, இல்லை எதிர்காலத்தில் என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்கும், விட்ட உடனே என்ன சாப்பாடு இருக்கும் இப்படி யோசனை பண்ணுவாங்க. இல்லை, சாப்பாடு கையில் வைக்கும் போது நல்லா அனுபவித்து சாப்பிடணும். இந்த இக்கணமே இறைவன். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஜபம் செய்ய சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்று மனசு பாஸ்டில் இருக்கும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் இருக்கும். மனசு எங்கே இருக்கணும்? நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையுடன் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சார்ஜ் அவர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். உங்கள் மனசு அப்படிங்கிற ப்ளக்கை சொருவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வயர் எடுத்துகிட்டு உங்களுடைய புத்தி அப்படிங்கிற அந்த வயரையும் இதில் சொருவிடுங்க. மறக்காமல் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை போட்டுடுங்க. சொல்லாமல் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து கை கூப்பிங்க. எல்லோரும் மனசு ஸ்ரீராமகிருஷ்ணர் கரண்ட்டில் சொருவிட்டோம். அதோட இன்னொரு வயர் இருக்கு இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வயரை நம்ம சொருவிட்டோம். மனசும் புத்தி 2 சேர்ந்துட்டு நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் ஈடேறட்டும். நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்ல விதமாக இருக்கட்டும். குறை குற்றங்கள் எதை பற்றியும் பெருசாக அழட்டிக்காமல் எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும். நம் மூலமாக 4 பேருக்கு தைரியமும் சந்தோஷமும் நல்ல செல்வமும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணலாமா? எல்லோரும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணான்னு சொல்லணும். ஒரே குரலில் ஸ்ரீராமகிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் சயனத்துக்கு போயிடுவார். அதனால் ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இனிமேல் அது வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.